இளிச்சக்கா, இந்த இடம் சரியா இருக்கும்ல? இங்கேயே விறகு போட்டு அடுப்பு கொட்டிடுவோமா? ஆமா லட்சுக்குட்டி, இந்த இடம் நல்ல வசதியா இருக்கும். வயசான ஆட்கள் அந்த தூண் ஓரமா சாஞ்சு உட்காந்துக்கிடுவாங்க பத்தியா? நம்ம இங்க உட்காந்து வேலையை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னால என்ன இளிச்சக்கா, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால காப்பி எதுவும் வேணுமா? போட்டு கொண்டு வரட்டா? அதெல்லாம் இல்லட்டி, காப்பிலாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு அண்ணனுக்கு லீவாம்ல, அவரை கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்ல. கல்யாண நாள் மறந்தவருக்கு வாழ்த்து ஒரு கேடா? நீங்க பேசாம உங்க வேலையை பாருங்க. ஐயோ, லட்சுமிக்கு பேய் பிடிச்சிட்டு. இளிச்சக்கா, லட்சுமிக்காக்கு பேய் பிடிக்கல. அண்ணனை பத்தி நீங்க பேசாதீங்க. பேசினாலே பேசிட்டு மோடுக்கு போயிருவாங்க. அட கொடுமையே, கல்யாண நாள் 2 பேருக்கும் தானே, வாழ்த்து 2 பேருக்கும் தானே சொல்லணும். இவளுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? இளிச்சக்கா, என்னை கொலகாரியா மாத்தாதீங்க. அந்த ஆள் பேச்சை இங்க எடுக்காதீங்க. லட்சுமி அக்கா, கூல் டவுன். நம்ம தான் அப்பதே பேசணும்ல, திட்டம் போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த திட்டப்படி அவரை நல்ல வெளியே தூக்கிட்டு போய் துணி துவைக்கிற கல்லில் போட்டு நல்ல கும்மு கும்மு கும்முன்னு சோப்பு போட்டு நல்லா துவைச்சி வாளிக்குள்ள தண்ணியை ஊற்றி அதில் முக்கி 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 நல்லா அலசன்னு பார்த்துக்கோங்க. அலசிட்டு நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நல்ல புளின்னு புளிஞ்சி கொடியில் கொண்டு காய போட்டுருங்க. நான் வந்து கிளிப்பு மாட்டிடுறேன், பிறகு பறந்து போயிடுவார்ல. சரிடி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். முதல்ல பிரியாணி கிண்டி தின்றுவோம், பிறகு அவர் கதையை பார்த்துக்கிடுவோம். அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். டேக் இட் ஈஸி. இளிச்சக்கா, பாத்தீங்களா பிரச்சனையை எவ்வளவு ஈஸியா தீர்த்து வச்சேன்னு? இதுக்கு தான் ஒரு மாலை வேணுங்கிறது. ஊருக்குள்ள நான் இல்லைன்னா உங்க நிலைமையில என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? ஆமாட்டி, அழகா தீர்த்து வச்சுட்டு நீ இல்லைன்னா பாவம் எங்க பாடெல்லாம் ரொம்ப திண்டாட்டமா தான் போயிரும். இப்போ சமையலெல்லாம் முடிச்சுட்டு பாவம் அந்த மனுஷனை கொண்டு போய் துவைச்சு தொங்க போட போறீங்களோ? இளிச்சக்கா, கொடியில தூக்கி தொங்க விடுற உருவமா அது? கொடி தாங்குமா முதல்ல? நான் சொன்னேன்னு நீங்களும் வந்து என்கிட்ட கேட்டுட்டு பேசுறீங்க. சும்மா லட்சுமி அக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன். கொஞ்ச நேரத்துல அவங்க கோவம் போயிரும், பிறகு நம்ம என்ன தேர் சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். அதான் டி, நான் கூட அவரை துவைச்சு தொங்க விட போறீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். துவைக்கிற உருவமா அது? என்னடி குசு குசுன்னு பேச்சு? எங்க வீட்டுக்கார பத்தி எதுவும் பேசுறீங்களா? சேச்சே, நாங்க எதுக்கு அவரை பத்தி பேச போறோம்? கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்லாத மனுஷனை பத்தி நாங்க எதுக்கு பேசணும்? எங்களுக்கு என்ன அவசியமா? இன்னைக்கு ஆட்டுக்கறி பிரியாணியா கோழிக்கறி பிரியாணியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏக்கா, ஆட்டுக்கறிக்கா மட்டன் 5 கிலோ வாங்கி வச்சுட்டேன். அரிசி, மட்டனு, மீன், பிறகு நல்லா சிக்கன் 65 செய்யணும்ல, அதுக்கு சிக்கன் வாங்கி வச்சுட்டேன். எல்லாம் வாங்கி வச்சுட்டேன்க்கா. செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு நல்ல பெரிய விருந்து கிடைக்க போகுது. சூப்பரா சாப்பிடலாம். லட்சுமி அக்கா கையால பிரியாணி தின்னு எவ்வளவு நாள் ஆயிட்டு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். நல்ல வேட்டை தான் இன்னைக்கு. கூடி கூடி நின்று பேசிக்கிட்டே கிடப்பாளுக, ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுக. நான் என் நாடகத்தெல்லாம் போட்டுட்டு பிரியாணி திங்க வந்தா இவளுக்கு என்ன சும்மா நின்றுகிட்டு இருக்காளுக? ஏட்டி போய் பிரியாணி செய்யற வேலையை பாருங்க டி, வயித்த பசிக்கி. ஏட்டி வரவெல்லாம் யாராவது எடுத்துட்டு வரலாம்ல? நெட்டச்சி, சிம்ரன் சும்மா தானே உட்கார்ந்து இருக்கீங்க? பின்னாடி வரவு கிடக்கும், போய் எடுத்துட்டு வாங்க. சரிக்கா, விறகெல்லாம் எங்க கிடக்கு? ஏம்மா, இவளுகளுக்கு 100 தடவை சொல்லணும். இப்ப தானே பின்னாடி வரவு கிடக்கு, போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். பிறகு எங்க கிடக்குன்னு வேற கேட்க. போ, கிணத்துக்கிட்ட கிடக்கும் பாரு, எடுத்துட்டு வா. நல்ல காஞ்ச கட்டையா பார்த்து எடுத்துட்டு வா. ஏட்டி சிம்ரன், என்ன வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னையும் தானே சொன்னாங்க, வா நம்ம 2 பேரும் போய் விறகெல்லாம் எடுத்துட்டு வருவோம். ஏட்டி சிம்ரனு, நம்ம விறகு எடுக்க போகும்போது அடுப்பாங்கரைக்குள்ள போயிருவோம். லட்சுமி அக்கா ஏதாட்டு பண்டம் வச்சிருப்பாங்க, எடுத்து எல்லாத்தையும் தின்னுட்டு வந்துருவோமா? சரி, பண்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எட்டி லட்சுமி, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. இவளுகளெல்லாம் வீட்டுக்குள்ள விடாத. அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோயே, அவளுகளை விடுறதுக்கு முன்னால உன் வீட்டுல இருக்கிற தின்பண்டம், சீனி, உப்பு, பொரிகடலை இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து பீரோல வச்சு பூட்டிரு. நல்ல பூட்டி சாவி எங்கேயாவது தூர தூக்கி போட்டுட்டு அப்புறம் இவளுகளை வீட்டுக்குள்ள விடு. இல்லைன்னா எல்லாத்தையும் தின்றுவாளுங்க. பீரோல வச்சு என்னத்தை பூட்ட? தின்பண்டெல்லாம் காலி ஆயிட்டு. ஒரு பாக்கெட்ல கொஞ்சோண்டு மிச்சர் கிடக்கு, அது மட்டும் தான் இருக்கு. வேணா தின்னுட்டு போட்டு விடுங்க பாட்டி. ஐ, மிச்சர் இருக்கா? அப்ப நானும் உள்ள போயிட்டு விறகு எடுத்துட்டு வரட்டா? பிச்சு பிடுவோம் பிச்சி, பேசாம இரு, வெங்காயத்தை வெட்டுவோம். சை, இந்த நாட்டுல மக்கள்லாம் எப்படி இருக்காங்கம்மா? ஒரு பண்டம் திங்க நீதம் இருக்கா? சை, திங்காத, போவாத, அங்க போவாத, இங்க போவாத, வெங்காயத்தை வெட்டு, தக்காளியை வெட்டு, எந்நேரம் ஏதாட்டும் ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. மனுஷன் நிம்மதியா ஒரு மிச்சர் திங்க முடியுதா? லட்சுக்குட்டி, இவ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. நீ போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம வெட்டுவோம். ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வெட்ட வேண்டாம். நான் எல்லாத்தையும் வெட்டி ரெடியா வச்சுட்டேன். கறியில மசாலா எல்லாம் தடவி வச்சுட்டேன். நம்ம அடுப்பு கூட்டி சோத்த பொங்க வேண்டியதுதான் வேலை, வேற ஒரு வேலையும் கிடையாது. எதுக்கிட்ட நீ கஷ்டப்பட்டு வெட்டிட்டு கிடந்த? நாங்க வந்து வெட்டியிருப்போம்ல. ஏக்கா, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளுங்க. இன்னைக்கு வேற ஒரு வேலையும் இல்லக்கா, அதனால நான் வெட்டி வச்சேன். நீங்களும் காலையில எல்லாரும் வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே வந்திருப்பீங்க. உங்களை போட்டு என்னத்தை தொல்லை பண்ண, அதனால நானே வெட்டி போட்டேன். சரி, அப்ப அவளுக்கு விறகு எடுத்துட்டு வர வரைக்கும் இருப்போம். விறகு எடுத்துட்டு வந்தோன்னு வேலையை ஆரம்பிப்போம். ஏக்கா, வேலையை ஆரம்பிச்சிருமா? ஆஹா, பிரியாணி வாடை சூப்பரா இருக்கே, என்னை அப்படியே இழுக்குது. அட கோட்டிக்காரி, இப்ப என்ன அடுப்பை பத்த வச்சு சட்டியை தூக்கி மேல வச்சிருக்கு, அதுக்குள்ள உனக்கு பிரியாணி வாடை வருதோ? அதெல்லாம் உங்களை மாதிரி பூனை கணக்குலாம் தெரியாது, என்னை மாதிரி ஞான கணக்கு மட்டும்தான் தெரியும். ஏட்டி குதிரை வாழ்காரி, எங்களுக்கெல்லாம் வாடை மூக்கில் தான் தெரியும், உனக்கு மட்டும் கண்ணில் தெரியுதோ? இளிச்சாண்டி, என் மூஞ்ச நல்லா பாருங்க, எனக்கு தான் மூஞ்சில மூக்கே இல்லையே. அட கடவுளே, என்ன கடவுள் உனக்கு மூக்கே வைக்காம விட்டுட்டாரா?
இப்போ என்ன மூக்கா முக்கியம்? பிரியாணி தான் முக்கியம். சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா. என்ன வேலை நடக்கு? பிரியாணியா கிண்டுதீங்க? என்ன லட்சுக்குட்டி, மூஞ்சி இருந்தாப்புல திடீர்னு இழுத்துக்கிட்டு போகுது, வாயெல்லாம் கோணிக்கிட்டு போகுது, என்னாச்சு? ஐயையோ, இந்த மனுஷனுக்கு இப்போ இங்க என்னம்மா வேலை? ஒரு வாரமும் போய் கிடக்க வேண்டியதானே? பிரியாணி செஞ்சு கொஞ்சம் கொடுக்க மாட்டோமா? வந்து நிக்காரே. லட்சுமி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாரேன்னு என்னை தேடாத. மாலா, பின்னால வாளியில தண்ணி இருக்கா? சோப்பெல்லாம் ரெடியா இருக்கா? சேகரனே, இந்த இடத்துல நிக்காதீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணிருங்க. அதான் உங்க உடம்புக்கு நல்லது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என்னம்மா சொல்லுத? எனக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் என் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மாலா, கொடிக்கயிறு ரெடியா இருக்கான்னு பாரு. கிளிப் எடுத்து வச்சியா? அண்ணாச்சி, தயவு செஞ்சு கிளம்புங்க, பிறகு பேசிக்கிடுவோம். லட்சுமி, நான் போயிட்டு வாரேன் டீ. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். நல்ல பிரியாணி செய்யலான்னு பார்த்தா நல்ல மூடுக்கு எடுத்து விட்டீரு. லட்சுமி அக்கா, டோன்ட் வரி, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ஆள் போயிட்டாரு. நீங்க மூஞ்சி இப்படி கோணிக்கிட்டு வைக்காதீங்க. பாக்குற மக்கள் பயந்துட போறாங்க. நல்லா வைங்க பாப்போம். இப்பதான் மூஞ்சி நல்லா இருக்கு. சரி, எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலையை ஆரம்பிப்போமா? எட்டு பிரியாணிக்கு தேங்காய் அரைச்சு ஊத்தணும்ல, இளிச்ச வாட்ட சொல்லுங்க, அவன் நல்லா துருவி தருவா. பல்லு நல்லா வச்சிருக்காள்ல. அத்தை பாட்டி, என்ன வர வர வாய் ரொம்ப நீளுது? என் பல்ல பார்த்து கிண்டல் அடிக்கீங்களோ? இல்ல டீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல தேங்காய் துருவி மாதிரி பல்லு வச்சிருக்கல, நல்ல தேங்காய் துருவி கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல. நீங்க நல்ல பல்லு வச்சிருக்கீங்களாக்கோ? உங்க பல்ல காட்டுங்க பாப்போம். என் பல்லுக்கு என்ன டீ குறைச்சல்? என் பல்ல சுத்தி பாக்குறதுக்கு இது என்ன சுற்றுலா பொறுக்காச்சியா? நாளை காட்ட மாட்டேன், தூரப்போ. அத்தை பாட்டி, நேயர் விருப்பம், உங்க பல்ல மட்டும் காட்டுங்க, சும்மா பாத்துக்கிடுதே. ஏன் கடவுளே, ஏன் பல்லாது பரவாயில்ல போல. ஏம்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தேங்காயை துருவி கொடுங்க. எங்களுக்கு நேரம் ஆகுது. சீக்கிரம் அரைச்சு ஊற்றி குழம்ப வைங்கம்மா. எட்டி பிரியாணி தானே செய்ய போறேன், தேங்காய் எண்ணத்துக்கு. லட்சுமி, என்ன புரியாம பேசுத? பிரியாணிக்கு தேங்காய் அரைச்சு ஊத்த வேண்டாமா? ஊத்துனா தானே நல்லா இருக்கும். ஆமத்தே, நீங்க சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. பிரியாணிக்கு தேங்காய் அரைச்சு ஊத்தணும்ல. கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே போடணுமே. அப்பதானே பிரியாணி நல்ல மணமா இருக்கும். ஏம்மா, பிரியாணில கடுகு சீரகம்லாம் போடணுமா? ஏன் பிரியாணி இவளுக்கு கூறு கெடுத்து விட்டுருவாளுங்க போல. நல்ல ஆட்டுக்கறி பிரியாணி செஞ்சு அருமையா திங்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுதாளுகளே. லட்சுக்குட்டி, அப்படியாட்டி? தேங்காய், கடுகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா போட்டு அரைச்சிரட்டா? இளிச்சக்கா, உங்களுக்கும் பிரியாணி செய்ய தெரியாதா? நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவளுக்கு கூட சேராதீங்கக்கா. இவளுக்கு ஒரு தடவை பிரியாணி செஞ்சு கொடுத்து தெரியாதா உங்களுக்கு? அத்தை பாட்டியை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு 2 நாள் அங்கேயே கிடந்தோமே. ஏய் மேன், அதுல ஒரு குறையும் இல்ல மேன். நாங்க செஞ்ச பிரியாணில ஒரு லிட்டில் மிஸ்டேக் ஆயிட்டு. அது என்ன ஆச்சு தெரியுமா? நாங்க நல்ல பிரியாணி ப்ளூ கலர்ல இருக்கணும்னு நினைச்சோம். எங்க அத்தைக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ப்ளூ கலர்ல பிரியாணி இருக்கணும்னு நினைச்சிட்டு பாத்ரூம்ல இருந்து கொஞ்சோண்டு ஷாம்பு மட்டும் எடுத்துட்டு வந்து ஊத்துனோம். அது கூட சிம்ரன் தான் எடுத்துட்டு வந்தா. ஊத்துனதுல பிரியாணி நல்ல ப்ளூ கலர்ல ஆயிட்டு. ஆனா என்ன, அத்தை பாட்டி தான் ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியதா போச்சு. எந்த கேனக்கு இருக்கியாது அப்படி செய்வாளாட்டி? ஷாம்பு கொண்டு பிரியாணில ஊத்துவாளா? உங்களுக்கு அறிவு இல்லையா? இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க. பாவம், ஒரு வயசான மனுஷிக்கு கொண்டு சாப்பாடை கொடுத்து அவளை கொல்ல பார்த்திருக்கீங்க. லட்சுமி அக்கா, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. சாப்பிட்டது அந்த பழைய கிழவி தானே. சாப்பிட்டதுக்கு ஒன்றும் ஆவலை பாருங்க. நல்ல கல்லு கணக்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த தடவையும் பிரியாணி செய்யுங்க. நாங்க சொல்ற மாதிரி செய்யுங்க. செஞ்சு அந்த கிழவிக்கே கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். எடு விளக்கமாத்த, நீங்களாம் பிரியாணி செஞ்சு டெஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன எளியாட்டி? நீ செய்ய போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். லட்சுமி செய்யறான்னு சொன்னோன்னு நான் வந்தேன். இல்லைன்னா எவன் வருவா உன் பிரியாணியை தின்னுட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரியில போய் கிடக்கவா? அத்தை பாட்டி, உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமோ? எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது டி. நான் நல்லா கறி குழம்பு, மீன் குழம்புலாம் நல்லா வைப்பேன், ரசம் வைப்பேன், எல்லாம் செய்வேன். இந்த பிரியாணிலாம் நம்மளுக்கு ஒத்து வராது. அது கடையில வாங்கி தின்னுட்டு போயிட வேண்டியதுதான். இன்னைக்கு நீ செய்தனோடனே நான் வந்தேன். இவெல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. எல்லாரும் கேட்டுக்கோங்க, பிரியாணிக்கு தேங்காய் அரைச்சு ஊத்தக்கூடாது. கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாம் போடக்கூடாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அந்த மாதிரி ஐட்டம் தான் போடணும். மசாலா வகைகள் மட்டும்தான் போடணும். தேங்காய் அரைச்சு ஊத்தணுமா? வந்துட்டாளுங்க. பாத்தீங்களா, அன்னைக்கே நான் சொன்னோம்ல, எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. தேங்காய்லாம் ஊற்றக்கூடாது. அதுக்கு சீரகம், மிளகுலாம் போடக்கூடாது. புளியை மட்டும்தான் கரைச்சி ஊற்றணும். எட்டி புளியோதரைக்கு தான் புளி ஊத்தணும் டி. பிரியாணிக்கெல்லாம் ஊத்தக்கூடாது. ஊத்துனோமேக்கா, ஊத்துனோமே. அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ புளியை ஊற வச்சு அன்னைக்கு பிரியாணியில் ஊற்ற தான் செஞ்சோம். பிறகு கொஞ்சம் கருப்பு கலரில் ஒன்று இருக்குமே, இனிப்பாக இருக்குமே, அது என்னது? கருப்பட்டி, அதையும் போட்டோமே. சூப்பராக இருந்துச்சுக்கா. எட்டி நெட்டச்சி, சூப்பரா இருந்துச்சோ? நீ சாப்பிட்டு பாத்தியா? ஏக்கா, நாங்கள் எங்கே சாப்பிட்டோம்? நாங்கள் பார்க்க மட்டும்தான் செஞ்சோம். மாலாக்கா, நான், சிம்ரன் 3 பேர் சேர்ந்து பிரியாணி செஞ்சு அத்தை பாட்டிக்கு தானே கொடுத்தோம். அவங்க தான் சாப்பிட்டு பார்த்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களே. ஆட கொலவார பாவிகளா, அன்னைக்கு புளி கருப்பட்டி எல்லாம் போட்டாட்டி பிரியாணி கிண்டுனீங்க. பார்க்க நல்லா ஊத கலர்ல இருக்கே. நல்லா தின்றலாம் டேஸ்டா இருக்கும்னு நினைச்சில தின்னுட்டு ஆஸ்பத்திரியில கடந்தவளுக்கு தானே தெரியும் வலியும் வேதனையும். மாமியாரே, சமையல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.
போடி போடி இவளே, உன் சமையலுக்கு நான் தான் ஊறுகாயா? ஊறுகாய் இல்லத்தே, பிரியாணி நல்ல ஊதா கலர்ல இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு மருமவளே. நிறைய வெயின்னு ஒரு வாழை இலை நிறைய போட்டு நல்லா தின்னீங்கல்ல. தின்னுட்டு ஆஸ்பத்திரியில போய் 2 நாளா கிடந்துட்டு அப்பவும் ஒன்றும் ஆகாம கல்லு கணக்கா வீட்டில் வந்து சுத்திக்கிட்டு அலையுதீங்க. உங்களுக்கு என்ன? அடி பாவி, வீட்டில் நீ நம்ம சோறுக்கு பொங்கிறதட்டி, அடுப்பாங்கிற பக்கமே பெய்யாத. நானே என் கிரகம், நானே போய் உனக்கு சமைச்சு தந்து தொலைக்கேன். நீ தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் அடுப்பாங்கரைக்குள்ள பெய்யாத. ஏமா பேசுனதெல்லாம் போதுமா, எல்லாரும் போய் தூர போய் உட்காருங்க, யாரும் கிட்ட வந்துடாதீங்க. நானே தனியா பிரியாணி செஞ்சுக்கிடுதேன், நீங்க திங்க மட்டும் வந்தா போதும். தூர தள்ளி போங்க எல்லாரும். அடிய குப்பை பிறக்கிறவளே, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யாரும் வர சொன்னா? நான் ஒண்ணு குப்பை பிறக்கிறவ இல்ல, என் பேரு தான் குப்பம்மா. சரியா? நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல, நான் சிம்ரனை பார்க்க வந்தேன். உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? நீ எல்லாம் ஒண்ணு சிம்ரனை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. சிம்ரன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஓடி வந்தேன். என்ன சொல்ல வந்த? உங்க அத்தை வந்து உனக்கும் அந்த ஆரஞ்சு மண்டையனுக்கும் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போக வந்தியோ? இப்ப சிம்ரனை அள வச்சுட்டு போகணும்னு வந்திருக்க என்ன? இல்ல, இது வேற ஒரு முக்கியமான விஷயம். மாலாக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சில பேருக்கு அறிவே கிடையாது பார்த்துக்கோங்க. ஊர்ல இருந்து மஞ்சப்பையை தூக்கிட்டு வருவாளுக, வந்துட்டு இங்க யாரு மனசுல என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு பாட்டுக்கு ஆரஞ்சு மச்சான் பச்சை மச்சான்னு அலைவாளுக, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருவாளுக. இங்க இருக்கிறவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்குன்னே கிளம்பி வருவாளுக போல. நெட்டக்கோக்கு, நான் ஒன்னும் ஊர்ல இருந்து மஞ்சள் பைய தூக்கிட்டுலாம் வரல. நல்ல அழகான பேக்ல துணியெல்லாம் வச்சு கொண்டு வந்தேன். நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஒன்னும் ஆரஞ்சு மச்சானை கட்டிக்கிடணும்னு இங்க ஒன்னும் வரல. நான் காலேஜ் படிச்சு கலெக்டர் ஆக போறேன். நான் வந்து எதுக்கு வந்தேன்னா, எங்க அத்தை வந்து ஆரஞ்சு மச்சானை தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்க, மிதிச்சு. அதுக்கு தான் வந்தேன். சிம்ரனை பார்க்க போன விஷயம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. என்னது? ஆரஞ்சு மண்டையனை போட்டு அடின்னு அடிச்சாங்களா? ஆமா, எங்க அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு பம்பாய்க்கு வந்தது, சிம்ரனை பார்த்தது, உங்க கூட இருந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் ரயில்ல போனீங்க, ஏரோப்ளேன்ல வந்தீங்க, எல்லாம் தெரியும். உங்க கூட்டத்துல ஒரு ஆள் முக்காடு போட்டு இருக்கும்ல, அந்த ஆள் வந்து எங்க அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதான் அத்தை அடிச்சிட்டாங்க ஆரஞ்சு மச்சானே. நான் மனசு கேட்காம சிம்ரன்ட்ட சொல்லிட்டு போவேன்னு வந்தேன். ஏம்மா, என்ன செல்லத்தாயக்கா இப்படி இருக்காங்க? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போட்டு அடிக்க வச்சு இவாங்க. தோளுக்கு மேல வளர்ந்தா மட்டும் இல்ல, தலைக்கு மேல வளர்ந்தா கூட குச்சி அடிப்பாங்க எங்க அத்தை. அதெல்லாம் அடிக்கிறதுல எல்லாம் குறை வைக்கவே மாட்டாங்க. ஆரஞ்சு மச்சான் நல்லா அடி வாங்கிட்டு கிடந்தாரு, உட்காந்து ஒரு வாரம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏட்டி குப்பை, நீ இந்த விஷயத்த சொல்லிட்டு போகவா வந்த? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். ஆரஞ்சு மச்சான் சிம்ரனை விரும்புதாங்கன்னு எனக்கு ஊருக்கு வந்த உடனே தெரிஞ்சுட்டு மச்சான் உடனே சொல்லிட்டாரு. சரியா? அதனால எனக்கு ஆரஞ்சு மச்சான் மேல விருப்பம் இல்ல. நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகி இந்த ஊர்ல வேலைக்கு வருவேன். உங்க முன்னாடி வந்து நான் கலெக்டரா தான் நிப்பேன். இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போக தான் வந்தேன், வேற எதுக்கு ஒண்ணு நான் வரல. என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏட்டி சாரிட்டி, மன்னிச்சிருட்டி. குப்பம்மா மன்னிச்சிருன்ன, உன்னை பத்தி தெரியாம அப்படிலாம் பேசிட்டேன்டி. தப்பா எதுவும் நினைச்சுக்கிடாத, மனசுல வச்சுக்கிடாதட்டி. நம்ம எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு. பரவாயில்ல, ஒரு ரூபா ஊதுபத்தி. உன் மேல எனக்கு ஒன்றும் கோவம் வரல. என்னது 1 ரூபா ஊதுபத்தியா? வாய் ரொம்ப நீளுது, வாழை ஒட்ட நறுக்கிட்டு விட்டுருவோம் பார்த்துக்கோ. சரிங்க, என்ன வேலை நடக்கு? ஏட்டி, இன்னைக்கு லட்சுமி அக்காவுக்கு கல்யாண நாள். அதான் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கோம். ஐ, பிரியாணி விருந்தா? எனக்கு விருந்துனா ரொம்ப பிடிக்கும். நானும் உட்காந்து தின்னுட்டு போட்டா? விருந்து என்னட்டி, இங்க சாப்பாடு என்ன ரெடி ஆகல. அடுப்புல சட்டியை தூக்கி வச்சதோட சரி. அது பாவம் ரொம்ப நேரமா எரிஞ்சிட்டு கிடக்கு, புகையே வந்துட்டு. உள்ள எண்ணெய் கூட ஊத்தல, இனிமேதான் ஊத்தி செய்யணும். செஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு போ என்ன? சரி, நான் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் போவேன். ஏட்டி குப்பம்மா, ஆரஞ்சு மண்டையனுக்கு ரொம்ப அடிபட்டுட்டா, பாவம் வலிக்கின்னு அழுதானா? முதல்ல அத்தை மெதுவாக தான் அடிச்சாங்க. அடிச்சுட்டு வலிக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு ஆரஞ்சு மச்சான் என்ன சொன்னார் தெரியுமா? வலிக்கலையே, இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டாரா? அதனால அத்தைக்கு வெறி பிடிச்சிட்டு தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு வாரமா தூக்கி போட்டுட்டாங்க. விளவாத பையன், ஒரு அடி அடிக்கிறதுக்கு முன்னாலேயே எம்மா ஆத்தா வலிக்கின்னு கதற வேண்டாமா? அப்பந்தான் பெத்தவங்க பாவப்பட்டு அடிக்காம விடுவாங்க. அவர் ஒரு லூசு மச்சான். அம்மா சொன்ன சரின்னு தலையை ஆட்டுவாரு. இன்னைக்கு அடிச்சாங்கல்ல, அடி வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாரு. ஏமா, இந்த பிரியாணி சட்டிக்கு வாய் இருந்தாலும் அழுதுருமே. சட்டியை தூக்கி அடுப்புல வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஒரு எண்ணெயை கூட கண்ணில் காட்டல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும் போல. ஒரு எண்ணெயாவது ஊத்து ஊட்டி, யாராவது எண்ணெய் எடுத்துட்டு வாங்க.